வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாள் வரும் 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சாரம் பகுதியில் அறுசுவை பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வரும் 5ஆம் தேதி அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் துவக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதி அருகில் அறுசுவை பிரியாணி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி விருந்து வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திரளான அப்பகுதி பொதுமக்கள் பங்கேற்று பிரியாணியை சுவைத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியின் போது தொகுதி பாஜக நிர்வாகிகள், புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் திரளாக உடனிருந்தனர். வரும் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அமைக்க கட்சியினர் கடுமையாக உழைக்க வேண்டுமென ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஜான்குமார் எம்எல்ஏ, புதுச்சேரி மாநிலம் முன்னுக்கு வந்திருக்க வேண்டுமென்றால் நாம் ஆட்சியாளராக வந்திருக்க வேண்டும். பாஜக ஆட்சி வந்தால் மட்டுமே புதுச்சேரியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். இதைதான் கடந்த தேர்தலில் நான் சொன்னேன். பிரதமர் மோடியால் தான் கேஷ் மானியம், பெண்களுக்கு மாதம் 1000, பெண் குழந்தைகள் பெற்றால் 50,000 ரூபாய் என நமக்கு கிடைத்து வருகிறது. புதுச்சேரிக்கு இந்த ஆண்டு 13,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 2,050 கோடி ரூபாய் இலவச திட்டத்திற்கு மட்டும் சென்றதற்கு காரணம் மத்தியில் உள்ள பாஜக தான் காரணம். புதுச்சேரியில் 7,000 கோடி தான் வருமானம் வருகிறது. மீதமுள்ள 6,000 கோடியை கொடுப்பது மத்திய பிரதமர் மோடிதான். வரும் 2026ஆம் ஆண்டு பாஜக கட்சி புதுச்சேரியில் ஆட்சி அமைத்து கடன் இல்லா மாநிலமாக உருவாக்க தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். மகளிர் 1000 ரூபாய் பணம் வாங்குறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? அதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம். இதை ஒவ்வொருவரும் நீங்கள் பிரச்சாரமா எடுத்து சொல்லணும். இன்னைக்கு நாம லாஸ்ட் கவர்மெண்ட்ல இருக்கக்குள்ள அந்த பணத்துக்கு திண்டாடுவார் பாருங்க, அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு நம்முடைய மாநில முதல்வர் கேட்க அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஐயா, நம்முடைய பாரத பிரதமர் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் 13,600 கோடி ரூபாய்
13,600 கோடியில் 2,050 கோடி ரூபாய் ஒன்லி இலவசத்துக்கு மட்டும் போயிருக்குதுன்னா அந்த பணம் எங்கே இருந்து வந்துருது? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கொடுத்தாரு. நம்முடைய ஸ்டேட்ல ஒன்லி 7,000 கோடி தான் நமக்கு வருமானம் வருது. மீதி இருக்கிற 6,000 கோடியை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஒரே ஒற்றை மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. இதை ஒவ்வொருவரும் நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நீங்க அத்தனை பேர் நினைவில் வச்சுக்கொள்ளணும். எல்லா ஸ்கீமும் பாருங்க, இந்தியா சுதந்திரம் வாங்கி 74 ஆண்டு ஆகி காங்கிரஸ் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கவர்மெண்ட்ல இருந்தது? ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாலைகளே பாத்தீங்கன்னு வச்சாங்களேன், வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் சாலை. நம்முடைய பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு சாலை மட்டும் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி போச்சு. 1,00,000 கிலோமீட்டர் இன்னைக்கு தாண்டி இருக்குது. அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன் வெறும் 2,00,000 கனெக்ஷன் இருந்தது. நம்முடைய பாரத பிரதமர் உள்ள வந்து இன்னைக்கு 34 கோடி கனெக்ஷன் வந்து நம்மள்கிட்ட பாண்டிச்சேரி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா நம்முடைய பாரத சரியான திட்டமிடல். இன்னைக்கு எல்லா தலைவரும் உலக நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவரும் நம்முடைய பாரத பிரதமர் கை கொடுக்குறாங்க. கை கொடுத்து போட்டோ வச்சு அவங்க அங்கே எலெக்ஷன் ஜெயிச்சிடறாங்க. ஆனால் நம்ம பாண்டிச்சேரிக்காரதை சரியாக மதிக்க மாட்டேன். இன்னும் பிஜேபி ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இன்னைக்கு பாரதிய ஜனதா மட்டும்தான், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருவது மட்டும்தான் நம்ம இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு சரியான அந்த அளவுக்கு அவர் உலகமெங்கும் வந்து எல்லா மக்களும் போட்டுறாங்க. எல்லா தலைவரும் அவருக்காக மிகப்பெரிய சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம அத்தனை பேரும் அவருடைய கலந்துரை வலுப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். உழைத்து நம்முடைய பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியை மின் கொண்டு வந்து எல்லாரும் தாமரை சின்னத்தின் சொந்தங்களாக நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவை இந்த துண்டு பாருங்க, இந்த துண்டை எங்கிட்ட நீங்க போட்டுருக்கணும். பப்ளிக்கிட்ட வந்து அந்த சின்னம் மறக்கவே கூடாது. வள்ளி திருவிழா வரக்குள்ள கூட்டத்துக்கு வர மட்டும் இருக்கக்கூடாது. எந்த நேரம் பார்க்கல ஒரே ஒரு சின்னம், ரொம்ப துண்டு போடலாம் முடியல, ஒரு தாமரை மட்டும் ஒரு பாக்கெட்ல ஒரு குத்தினதாலே போதும். மக்களுக்கு போய் அந்த சின்னம் வந்து உங்களுக்கு ஒழிச்சு கொண்டே இருக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா போகக்குள்ள நீங்க ஓட்டு போய் வீடு விட வேகையாக பாருங்க, அவங்களுடைய பிரதிபலிப்பாங்க நேரம் செல்ல வந்து அங்கே ஓட்டு எடுத்துக்குள்ள தாமரை எங்க இருக்குன்னு பார்த்து சரியான முறையில் வந்து பட்டன் எடுத்துக்கணும். ஸோ அதனால நீங்க ஒவ்வொருவரும் இந்த தாமரையை வளர்த்தெடுக்க வேண்டும். பாரத பிரதமர் அங்கே ஒரு ஆள் போதும் நம்ம ஒட்டுமொத்தமாக செயல்படுத்துறதுக்கு. நாம வீடு வீடா போய் சென்று கொண்டு வர வேண்டும். இங்க இருக்கிற வீணா போன அத்தனை கோஷ்டியும் ஏகப்பட்ட விஷயத்த இங்க நம்ம பிஜேபி கட்சியை பற்றி சொல்லிக் கொண்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்து அடித்தட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வந்து யாரு இன்னைக்கு வந்து அவங்கள நல்ல மேலே கொண்டு வர்றாங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் பிறந்தனால மற்றவர்கள் கொண்டாடுறதை விட இன்னைக்கு பிஜேபி நாம தான் வந்து அதிக லெவலில் வந்து கொண்டாடுறோம். அது வந்து மறக்கவே கூடாது. ஸோ இதை வந்து நீங்க பார்க்கணும். ஒவ்வொருவரும் நீங்க எல்லாம் வெளியே எடுத்து சொல்லி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும். தாமரை சொந்தங்களாகிய நீங்கள் தாமரை 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 என்று கூறிக்கொண்டு ஒவ்வொருவரும் அந்த பட்டன் அந்த ஓட்டு என்ற அந்த மிஷின்ல தாமரை மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும் சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணணும். இங்க இருக்கிற அத்தனை பேர் இங்க ஒரு 4,000 பேர் இருக்கீங்க. ஆனா 4,000 பேர் எனக்கு 4 லட்சம் பேரை தெரியுங்க. நீங்க என்ன பண்ணீங்க பண்ண தெரியாது. 2026ஆம் ஆண்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்க பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைத்து பாண்டிச்சேரியில் கடன் இல்லாத மாநிலம் என்கிற பெயரை வந்து நீங்க அளிக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு லஞ்ச எதிர்ப்பு மேலாண்மை அமைப்பு உரிமத்தை மத்திய அரசின் இந்திய தர நிர்ணய பணியகம் வழங்கியுள்ளது. இந்தியாவின் தேசிய தர நிர்ணய ஆணையமான இந்திய தர நிர்ணய பணியகம் பல்வேறு பிரிவுகளுக்கான சர்வதேச தர நிர்ணய அமைப்பின் ISO தரங்களை ஏற்றுக்கொண்டு வெளியிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு ISO லஞ்ச எதிர்ப்பு மேலாண்மை அமைப்பு என்ற உரிமத்தை வழங்கியுள்ளது. விவசாயிகளுக்கு வெளிப்படையான மற்றும் பொறுப்புணர்வுள்ள இணையதள சேவைகள் மற்றும் சேவைகளில் வைக்கப்பட்டுள்ள பிற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த ISO உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ISO தரச் சான்று பெற்ற முதல் அரசு துறை என்ற பெருமையை புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பெற்றுள்ளது. வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார், அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் சர்வதேச தர சான்றிதழை வழங்கி அவரிடமிருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றனர். இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பது, பேனர்களை வைப்பதை தவிர்க்க வேண்டுமென
கொம்யூன் ஆணையர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அரியாங்குப்பம் பஞ்சாயத்து கொம்யூன் ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் இறுதி ஊர்வலங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் ஊர்வலத்தின் போது சாலையில் மாலைகளை வீசக்கூடாது. மாலைகளை இடுகாட்டில் மட்டுமே வைக்க வேண்டும். போக்குவரத்து இடையூறாகும் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சாலையில் இரங்கல் பேனர்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதை மீறி செய்தால் இறப்பு பதிவின் போது உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் வயதை மாற்றிக் கொடுத்து கூடுதலாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியருக்கு தலைமை குற்றவியல் நீதிபதி 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருணாச்சலம் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி சிபிசிஐடி போலீஸ் ஸ்டேஷனில் உடற்கல்வி ஆசிரியர் மீது புகார் அளித்தார். அதில் அப்பள்ளியில் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் நாராயணசாமி அரசின் பதிவேட்டின்படி 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி என்ற தனது பிறந்த தேதியை திண்டிவனம் கோர்ட்டில் தவறான தகவல்கள் அளித்து 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிறந்தவர் போல் பிறந்த பதிவினை போலியாக மாற்றி கல்வித்துறையிடம் சமர்ப்பித்துள்ளார். இதன் மூலம் 2013ஆம் ஆண்டிலே பணி ஓய்வு பெற வேண்டியவர் 2018ஆம் ஆண்டு வரை தனது பணி ஓய்வு காலத்தையும் தாண்டி அரசு பணியினை தொடர்ந்துள்ளார். அதனால் அரசிற்கு 41,85,311 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி சுயலாபம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் நாராயணசாமி மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை, ரூபாய் 21,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர்கள் சண்முகம், பிரான்சிஸ், டொமினிக், சுரேஷ் பாபு ஆகியோர் விசாரணை அதிகாரிகளாக செயல்பட்டனர். விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் விவசாயிகளுக்கு புதிய ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் கார்டில் QR கோட் மூலம் துறை அலுவலர்கள், இதர சேவையாளர்கள் பயனாளிகளின் தரவுகளை எளிதாக அறிய முடியும். மேலும் இந்த கார்டில் பாதுகாப்பு அம்சமாக ஹாலோகிராம் ஸ்டிக்கருடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டையை புதுச்சேரியில் உள்ள 20,500 விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று சட்டசபையில் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சைலண்ட் நெடுஞ்செழியன், வேளாண் துறை இயக்குநர் ஜாகிர் உசேன், நபார்டு வங்கி புதுச்சேரி மாவட்ட அபிவிருத்தி மேலாளர் சித்தார்த்தன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 16.81 லட்சத்தை இழந்துள்ளனர். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்து ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் பல்வேறு தவணையாக 13,85,514 ரூபாயை மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் மூலகுளத்தை சேர்ந்த பெண் 96,000, புதுச்சேரியை சேர்ந்த பெண் 2 லட்சம் என 3 பெண்கள் சைபர் மோசடி கும்பலிடம் 16,81,514 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருபுவனை பெரியபேட் பகுதியில் 2,65,00,000 மதிப்பீட்டிலான சமுதாய நலக்கூட கட்டுமான பணியை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியில் ரூபாய் 2,65,00,000 மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு வெகு விரைவில் திறப்பு விழா காண இருக்கின்றது. மேற்கொண்டு ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் திடீரென சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது இளநிலை பொறியாளர் முரளி இருந்தார். மேலும் நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார்.
மேலும் அனைத்து பணிகளும் வெகு விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி கைதிகளோடு கலந்துரையாடி சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி காலாப்பட்டு சிறையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்தன், புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா உடனிருந்தனர். சிறைவாசிகள் செய்யும் இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்புகள், ஜெயில் ரேடியோ, பேக்கரி யூனிட் மற்றும் சிறை நூலகம் ஆகியவற்றை நீதிபதி பார்வையிட்டு கைதிகளோடு கலந்துரையாடி சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்து சிறைத்துறையை பாராட்டினார். முன்னதாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி ஆண்டு மலரை வெளியிட அமைச்சர் நமச்சிவாயம் பெற்றுக் கொண்டார். நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய ஆதார சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் இயற்றப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அமலுக்கு வந்தன. புதுச்சேரியில் இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு மலரினை வெளியிட்டு உரையாற்றினார். மேலும் அது தொடர்பான காணொலியும் விழாவில் திரையிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உட்பட காவல்துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்றிரவு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் முக்கிய பூஜைகளாக யஜமான சங்கல்பம், பகவத நுகர்ஹரம், மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலாகர்ஷணம், பிரதான ஹோமம், பூர்ணாஹீதி, வேத பிரபந்த சாத்துமுறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இந்த யாகசாலை பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.